ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எஸ்ஸே என்னது அப்படின்னா நாதான் தோஸ்த். ஸோ நாதான் தோஸ்தோட லேக்கக் யார் அப்படின்னா பிரேம்சந்திரஜி. ஸோ போலாங்களா? நான் வந்து ஸ்ரீ சரவணா கைட்லேருந்து சொல்கிறேன். நீங்கள் ஸ்ரீ சரவணா கைடு வச்சு படிச்சிங்க அப்படின்னா நாதான் தோஸ்த் எஸ்ஸே வந்து அதில் பாருங்கள், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு प्रस्तावना। कहानी तत्वों को लेकर विद्वानों में मतभेद है। ஒவ்வொருத்தவங்களும் கதை சொல்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா லேக்கக் எல்லாமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. यहाँ बहुमान्य तत्वों के आधार पर नादान दोस्त कहानी की आलोचना की जाती है. அதாவது இந்த ஸ்டோரி வந்து ஒரு மதிப்புமிக்க தத்துவத்தின் அடிப்படையில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லேக்கக் பரிச்சய பாருங்கள். नादान दोस्त नामक कहानी मुंशी प्रेमचंद्र जी की कहानी है. இது வந்து मुंशी प्रेमचंद्र ஜியோட கஹானின்னு சொல்கிறாங்க. आपको उपन्यास सम्राट माना जाता है. அவங்க வந்து இந்த உபன்யாஸ் சாம்ராஜ்யத்தில் நல்ல ஒரு பிரசித்தி பெற்றவங்க. आपने 300 से अधिक कहानियों लिखी है. அதாவது 300க்கும் மேற்பட்ட நிறைய கதைகள் வந்து இவர் எழுதியிருக்காரு. அதில் ஒன்று தான் நாதான் தோஸ்த், சரிங்களா? நாதான் தோஸ்த்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாதான் அப்படின்னா முட்டாள் அப்படின்னு அர்த்தம். ஒரு முட்டாள் நண்பன் அப்படின்றது அர்த்தம். இந்த கதையில் வர ஹீரோ வந்துட்டு கேஷவ் அப்படின்ற ஒரு பையன். அந்த பையன் வந்து நாதான் தோஸ்தாக இருப்பான். அதாவது ஒரு நல்ல நண்பனாக இருக்கணும்னு நினப்பான், ஆனால் அவன் வந்து ஒரு முட்டாளாக இருப்பான். ஸோ அதை பற்றின ஸ்டோரி தான் இது. அடுத்து ஷீர்ஷக். ஷீர்ஷக் அப்படின்னா நாதான் தோஸ்த் அப்படின்னு ஏன் வந்து நம்ம லேக்கக் நேம் வச்சாரு அப்படின்றதுக்கான ரீசன் இருக்கும். பாருங்கள். கேஷவ் சிடியா கே அண்டோं को सुरक्षित रखना चाहता था. அதாவது கேஷவ் அப்படின்ற பையன் என்ன பண்ணுறான், ஒரு பறவைகளோட முட்டையை வந்து காப்பாற்றுறதுக்காக விரும்புகிறான், காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறான். இசி உத்தேஷ்ய சே வஹ அண்டோं को चूता भी है. இந்த ஒரு நோக்கத்திலேயே அவன் என்ன பண்ணுறான், போய் அந்த முட்டையெல்லாம் தொட்டு பார்க்கவும் செய்கிறான். உசே மாலும் நஹி தாக்கி சிடியா கந்தே அண்டோं को नहीं சேத்தி. நமக்கு தெரியும் முட்டையை வந்து நம்ம தொடக்கூடாது இல்லைங்களா? அதை அடக்காக்கும்போது அந்த முட்டையை வந்து தொடக்கூடாது. ஆனால் அது அவனுக்கு தெரியாமல் முட்டையை தொட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து உள்ளேருந்து குஞ்சு வராது நமக்கு. ஸோ அந்த இது வந்து அவனுக்கு தெரியல, சரியா? ஸோ அதை வந்து ஒரு அழுக்கு முட்டையை அவன் ஆக்கிடுறான் தொட்டு பார்த்ததுனால. இஸ் தரக் பலாயி கர்னே ஜாக்கர் சிடியாக்கி புராயி கர்த்தாக. அதாவது அவன் நன்மை செய்கிறதா நினச்சி அந்த சிடியாக்கு என்ன பண்ணிட்டான், அந்த பேர்டுக்கு கெட்டது செஞ்சிடுறான். வகு தோஸ்த் பி ஹை நாதான் பி ஹை. அவன் வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அவனை தோஸ்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் கெட்டது பண்ணிடுறான், தெரியாது, அவனுக்கு அறிவில்லாததுனால. ஸோ அதனால் அவன் வந்து ஒரு முட்டாளாகவும் இருக்கிறான். इसलिए நாதான் தோஸ்த் இஸ் கஹானி கேலியே உத்தம சீர்ஷக். அதனால் இந்த கதைக்கு நாதான் தோஸ்த் அப்படின்னு லேக்கக் நேம் வச்சுருக்குது ரொம்ப பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். கஹானி கா சாராம்ஸ். கேஷவ் और ஷியாமா தோனோ பாயி பஹன்தே. கேஷவும் ஷியாமாவும் யார், அண்ணன் தங்கச்சியாக இருக்கிறாங்க. கேசவ் படாத்தா, கேசவ் தான் பெரியவன். அவர் ஷியாமா சோட்டி தீ, ஷியாமா தான் சின்ன பொண்ணு. உன்கே கர்கி கார்னிஷ் பர் சிடியாக்கா ஏக்கு கோன்சலாத்தா. அவங்க வீட்டோட அந்த பறன் சொல்வோம்ல, அந்த பறனில் ஒரு பறவை வந்து என்ன செஞ்சுருக்கான், ஒரு கூடு கட்டியிருக்கு. கோன்சலா அப்படின்னா நெஸ்ட்டுன்னு அர்த்தம். ஸோ இப்போ கூடு கட்டியிருக்கு. கோன்சலைமே சிடியானே அண்டே தியேத்தே. ஸோ அந்த நெஸ்ட்டில் வந்து என்ன இருக்கான், முட்டை வந்து போட்டு வச்சிருக்கு. केशव और श्यामा जानना चाहते थे कि चिड़िया के अंडे कैसे होते हैं और अंडों से बच्चे किस तरह निकलते हैं. அவன் என்ன அந்த கேஷவுக்கும் ஷியாமாவுக்கும் என்ன ஒரு விருப்பம் அப்படின்னு சொன்னால், அந்த பறவைகள் வந்து எப்படி வந்து முட்டையிடுது அதில், அதுலேருந்து அந்த சின்ன பறவை எப்படி வந்து வெளியில் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு விருப்பமாக இருக்குது. இஸ் தரகுக்கே சைக்கடோ பிரச்சனோ உன் பச்சோं के दिल में उठते हैं. இதை பற்றி அந்த குழந்தைங்களோட மனசில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கான். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஆகுது, உட்டுத்தே எலும்புது. அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது இதை பற்றி அவங்களுக்கு. மகர் இன் பிரச்சனோं का उत्तर देने वाला कोई नहीं था. ஆனால் அதுக்கு ஆன்சரே அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. उनके पिताजी पढ़ते लिखते थे और माताजी घर के काम
कामों में व्यस्त थी. அவங்க அப்பாவுக்கு எழுத படிக்க மட்டும் தெரியும். அவங்க அம்மா வந்து என்ன செய்கிறாங்க, வீட்டு வேலையில் எப்போவுமே பிஸியாகவே இருக்கிறாங்க. केशव और श्यामा ने चिड़िया के अंडों को सुरक्षित रखना चाहा. இப்போ அவங்க ரெண்டு பேரும் கேஷவும் ஷியாமாவும் என்ன பண்ணுறாங்க, அந்த சிடியாவோட முட்டைகள்லாம் இருக்குல்ல, பேர்ட்ஸோட முட்டை இருக்கு இல்லையா, அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. தோபகர்கோ உன்கே அம்மா சோ ரஹி ஹை. மதிய நேரத்தில் அவங்க அம்மா வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. கேஷவ் ஸ்டூல் பர் சடுக்கர் கோன்சலே தக் பहुंचा. அவன் என்ன பண்ணுறான், ஸ்டூல் போட்டு அந்த நெஸ்ட்டை வந்து எடுக்கிறான். கோன்சலேமே தீன் அண்டே தே. அதில் எத்தனை முட்டை இருக்கான், 3 முட்டை வந்துட்டு இருக்குது. கேஷவ்னே கப்படே கா ஏக்கு துக்கடா கோன்சலே மே பிச்சாயா और अंडों को उन पर रख दिया. அவன் என்ன பண்ணுறான், அந்த கூடு கட்டியிருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு இது அழுக்காயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே வந்து ஒரு டவலை வந்து அப்படியே விரிச்சு விடுறான். முட்டையை எடுத்து அது மேலே வைக்கிறான், அந்த டவல் மேலே வச்சிடுறான். 4 बजे श्यामा ने देखा कि अंडे नीचे गिर पड़े हैं. ஸோ அது கூட்டில் வச்சாதான் அந்த முட்டை வந்து இருக்கும் இல்லைங்களா, அந்த நம்ம வேற ஒரு துணி மாதிரிலாம் எடுத்து வச்சோன்னா அது என்ன பண்ணுறோம், உருண்டு கீழே வந்துடும். ஸோ 4 மணிக்கு ஷியாமா வந்து பார்க்கும்போது என்ன ஆகுது, அந்த முட்டை வந்து கீழே விழுந்து உடஞ்சிருக்குது. உஸ்னே விஸ்வாஸ் கியாக்கி பச்சே உட்டு கயே. ஸோ அவன் என்ன நினைக்கிறா அப்படின்னு சொன்னால், ஸோ பறவை வந்து வெளியில் வந்து பறந்து போயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். கேஷவ்னே ஆக்கர் தேக்கா அவர் பத்தாயாக்கி அண்டே டூட்டு கயே ஹை. கேஷவும் வந்து பார்க்குறான், பார்த்து முட்டை உடஞ்சி போச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறான். மானே பாத் ஜானுக்கர் சமஜாயாக்கி தும் லோகோனே அண்டோங்கோ சுவா ஹோகா. இப்போ அம்மா கிட்ட போய் இதை சொல்கிறான். ஸோ அம்மாவுக்கு தெரிய வந்தோடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தான் வந்து அந்த முட்டையை வந்து தொட்டு பார்த்துருப்பீங்க அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. இப்போ चूने से अंडे गंदे हो जाते हैं. चूने से अंडे गंदे हो जाते हैं. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, முட்டையை வந்து நம்ம தொட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு அழுக்காயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சிடியா கந்தே அண்டோக்கோ நஹி சேத்தி. எப்போவுமே இந்த மாதிரி அழுக்கான முட்டையை என்ன பண்ணாது, பறவை வந்து அடை காக்காது. கேஷவ் கை தினம் தக் அப்படி கலத்தி பர் பச்தாத்தா ரஹா. ஸோ இந்த மாதிரி அவங்க அம்மா சொல்லி அதனால தான் இந்த முட்டையிலேருந்து என்னது அந்த குட்டி பறவை வந்து வெளியில் வரல, நீங்கள் வந்து தொட்டதுனால தான் இது வந்து உடஞ்சி போச்சு, இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு இப்போ தான் தெரிய வருது கேஷவுக்கு. ஸோ கேஷவ் கை தினம் நிறைய நாள் என்ன பண்ணுறான் அப்படின்னா இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கான், தான் தப்பு பண்ணிட்டவே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். பச்சதாத்தா அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அடுத்து கத்தோபகத்தன். ஸோ விவரமாக இதை பற்றி சொல்கிறாங்க, இந்த ஸ்டோரி பற்றி. किसी भी कहानी का आगे बढ़ाने के लिए கத்தோபகத்தன் की सहायता करता है. ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம முன்னோக்கி எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன தேவை, ஒரு விவரமாக சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும் நமக்கு. இஸ் கஹானி மே பச்சே ஹி ஜியாதா போல்தே ஹே. அதாவது என்னது, இந்த ஸ்டோரியில் குழந்தைகள் தான் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக வந்து பேசுவாங்க இந்த ஸ்டோரியில், அப்படி தானே. ஷியாமாவும் கேஷவும் தான் அதிகமாகவே பேசுகிற மாதிரி இந்த ஸ்டோரி இருக்கும். இஸ்லியே கத்தோபகத்தன் சரல் ஹே. அதனால இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. உன்கே சன்வாத் சேஹி பத்தா சல்தா ஹைக்கி வே கியா கர்னே வாலே ஹே. அவங்களோட பேசுகிற அந்த சன்வாத் அப்படின்னா என்னென்னா கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷன்லேருந்தே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத நம்ம ஈஸியாகவே தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த ஸ்டோரியில் இருக்குது. दोनों बच्चों का आपसी प्यार अम्मा जी का डर सब उनके कथनों से मालूम होता है. அதாவது ரெண்டு குழந்தைங்களோட ஒரு மியூச்சுவல் லவ், ரெண்டு பேருமே ஒரு பரஸ்பர அன்போடு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த லவ், அவர் அம்மா மேலே ஒரு பயம் இருக்குது அவங்களுக்கு, அது எல்லாமே வந்து இந்த கதையில் தெளிவாக தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இஸ் கஹானிக்கா கத்தோபகத்தன் உத்தமகை. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த கதையோட விவரிப்பு, உங்கள் கதை சொன்ன விதம் எப்படி இருக்கான், ரொம்ப உத்தமமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாத்திர சித்திரன் அப்படின்னா என்னது, இந்த ஸ்டோரியோட கேரக்டர்ஸ் பற்றி சொல்கிறாங்க. கேசவ் और श्यामा दोनों इस कहानी के मुख्य पात्र है. ஸோ இந்த கதையோட முக்கிய பாத்திரமே யார், கேஷவும் ஷியாமாவும் தான். உனக்கு அம்மா கா பாத்திர கவுன் பாத்திர ஹை. ஸோ அவங்க அம்மா வந்து இதில் ஒரு துணை பாத்திரமாக இருக்காங்க.
கேஷவ் और श्यामा अपनी अम्मा से डरते हैं. கேஷவும் ஷியாமாவும் எப்படி இருக்காங்க, அவங்க அம்மா கிட்ட ஒரு பயத்தோடையே இருக்காங்க. அம்மா बच्चों से प्यार करती हैं. அவங்க அம்மா எப்படி இருக்காங்க, குழந்தைங்க மேலே அன்பாக இருக்காங்க. मगर उनके सवालों का जवाब देने का कष्ट नहीं उठाती हैं. அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறது அவங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் நல்லா அவங்க பதிலும் சொல்கிறாங்க. கேஷவ் படா है और ஷியாமா पर ரவுப் ஜமாத்தா है. கேஷவ் யார், கேஷவ் தான் பெரிய பையன். அதனால ஷியாமா மேலே அவன் என்ன பண்ணுறான், ஆதிக்கம் செலுத்துகிறான். அவளை இது செய் அது செய்ன்னு சொல்கிறான் இல்லையா, ஸோ அந்த மாதிரி செய்கிறான். इसलिए श्याम माँ से सारी सच्चाई சுனாத்தி है. அதனால ஷியாமா என்ன பண்ணுறா, அவங்க அம்மா கிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறா. इस तरह सबका पात्र चित्रण उत्तम ढंग से हुआ है. இப்போ அதனால் இவங்க எல்லாரோட கேரக்டருமே ஒரு மாதிரி நல்லா சொல்லியிருக்காங்க. அண்ணனாக இருந்தால் என்ன செய்வான், தங்கச்சியை வந்துட்டு ஒரு மாதிரி ஆதிக்கம் செலுத்த தானே செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா கேரக்டருமே கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சின்ன குழந்தைங்க என்ன செய்யும், சின்ன பிள்ளை எதுனாலும் அம்மா என்ன கேட்டாலும் சொல்லிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஷியாமா எல்லாத்தையும் சொல்கிறா, எல்லாத்தையும் கேட்குறான். அந்த மாதிரி சொல்லியிருக்கிறதுனால இந்த கதையோட பாத்திரங்கள் எல்லாமே எப்படி இருக்கான், ரொம்ப உத்தமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பாஷா சைலி இதில் யூஸ் பண்ணியிருக்க மொழி நடை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் கஹானிக்கு பாஷா சைலி சரல்க. இதில் வந்து ரொம்ப சரளமான ஒரு மொழி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கஹானிமே முகாவரம் கா பிரயோகமாக சில இடத்துல பழமொழிகளும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இசே சைலி ரோச்சக் பன் கை ஹை. இதுதான் வந்துட்டு இந்த மொழி நடையை ரொம்ப சுவாரஸ்யமாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேஷ்கால், இதோட நேரமும் நாடும் எப்படி, இந்த ஸ்டோரியில் இருக்கிறது என்ன நாட்டில் நடக்குது, என்ன நேரத்தில் நடக்குது அப்படிங்கிறது. கதா ஜிஸ் கால் மே और जिस देश में घटती है उसके बारे में लेखक कुछ बताता है. எந்த காலத்துலனாலும் சரி, எந்த தேசத்துலனாலும் சரி, எங்கே படித்தாலுமே இந்த ஸ்டோரி வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இந்த நாட்டில் தான் நடக்குது, இந்த நேரத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லாமல் எந்த நாட்டிலேருந்து படித்தாலும் இந்த ஸ்டோரி என்ன சொல்ல வருது அப்படின்றது நமக்கு தெரியும். சிசே கஹானி ஆசானி சே சமஜ்மே ஆத்திக. அதனால் எப்படி இருக்கான், ரொம்ப எளிமையாக எங்கேருந்து படித்தாலும் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரியை வந்து கொடுத்துருக்காங்க. चूँकि यह कहानी सामाजिक है और किसी भी काल और देश के लिए सामान्य है, इसलिए लेखक ने इस संबंध में अधिक नहीं कहा है. இவங்க வந்து ஒரு சமூகத்துக்கு ஒரு கருத்து தான் சொல்லியிருக்காங்க. இந்த குழந்தைங்க வந்து இந்த மாதிரி முட்டையை தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சாதாரண சமூகத்துக்கு சொல்கிற மாதிரி ஒரு கருத்து. நம்ம என்ன தான் ஆர்வமாக இருந்தாலும் கொஞ்சம் அறிவோடு இருக்கணும், முட்டாளாக இருக்கக்கூடாது, தெரிஞ்சுக்கணும், சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சமூகத்துக்கு தேவையான விஷயத்தை தான் இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த காலத்தில் நடந்துச்சு, இந்த தேசத்தில் நடக்குது அப்படின்ற மாதிரி பர்டிகுலராக எந்த இடத்துலையுமே வந்துட்டு நம்ம லேக்குக்கு வந்து இதை பற்றி அதிகமாக சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், உத்தேஷனா இந்த ஸ்டோரியோட ஒரு எய்ம் என்ன அப்படின்னு சொல்கிறது. பச்சே அப்படி அபோதத்தா கே காரன் கோயி அனர்த்த கர் சக்தே ஹை. பொதுவாகவே குழந்தைங்க வந்து தன்னோட அப்பாவித்தனம்னு சொல்லுவாங்கள்ல, குழந்தைங்களுக்கு தெரியாததுனால செய்கிற சில விஷயங்கள், அந்த அப்பாவித்தனத்தால் நிறைய அழிவுகள் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. इसलिए மாதா பிதாக்கோ உன்கி ஜிக்யாசா கி பூர்த்தி கர்னா ஜரூரி ஹை. அதனால் அவங்களோட ஆர்வத்துக்கு அவங்க ஆர்வமாக சில விஷயங்களை கேட்டாங்க அப்படின்னா அதை சரி பண்ணி அதை கரெக்டாக சொல்லிக் கொடுக்க வேண்டியது பெற்றோர்களோட கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. கஹானி யஹி சாபித்து கர்த்தி ஹை. இதை வந்து இந்த ஸ்டோரி வந்து கரெக்டாக ப்ரூஃப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உபசன்ஹார், கன்க்ளூஷன் என்னன்னு பாருங்கள். प्रेमचंद्र जी की कहानियों की हर विशेषता इस कहानी में भी पाई आता है जाती है. அதாவது பிரேம்சந்திரஜியோட ஒவ்வொரு கதையிலையும் என்ன மாதிரி விசேஷங்கள் இருக்குமோ, என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் இந்த கஹானிலையுமே அவர் சொல்லியிருக்காரு. யஹ் பால் மனோவைஞானிக் கஹானி சச்சுமுச் அனுபவ. அதாவது ஒரு குழந்தைங்களோட சைக்காலஜி பற்றி, சைல்டு சைக்காலஜி பற்றி இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப அழகாக சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த எஸ்ஸே வந்து ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு எஸ்ஸேயோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.